ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா, புதுசாக ஃபேனும் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ போடலாம். அந்த ரிவ்யூ கிடையாது, எங்களோட ஆனஸ்ட்டு ரிவ்யூ. இன்னும் ஓப்பனே பண்ணலை நம்ம பாக்ஸு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் போட்டோம். ஸோ ஷாப்ஸ்லாம் போய் கேட்டோங்க, எவ்வளோ சொன்னாங்க, 1000 2000 3000 கிட்டே கேட்டாங்களா. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் 2550 ருபீஸுக்கு நம்ம இந்த ஃபேனை ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்கும் ஸோ சொல்லிட்டு வாங்க பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐயோ ஃபேனுக்கு ஒன்றும் ஆகுது இல்லை, ஆல்ரெடி பிரிச்சு தானே இருக்கு. அப்புறம் ஏன் அதை வந்துட்டு நோண்டிட்டு கிடக்குற, பிடிச்சிலும் வரும் டேப்பு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சம்மர் எங்களால் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கக்கூட முடிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் என்னால் தூக்க முடியும். உஷா பிராண்டு பார்த்தீங்கன்னா டவல் நினச்சிட்டு கீழே போட்டெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் காற்று பார்த்தீங்கன்னா பற்ற மாட்டேங்குது. பின்ன வெயில் பார்த்தீங்கன்னா 34 அந்த மாதிரி இருக்குது இல்லையா, ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபேன் போடல நம்ம இருங்க எப்படி இருக்குது. இது ஸ்டாண்டர்டா, இதுதான் மெயின். மெயின் ஐட்டம் பேக்கிங் கொஞ்சம் இதாக இருக்குது மகேந்திரா. பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அவங்க பார்த்துட்டு இந்த பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க. இந்த பாருங்க, ஆல்ரெடி இந்த பிளாஸ்டர் ஒட்டிட்டு எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக பேக் பண்ணி கொடுங்க. இந்த பாருங்க, ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் போச்சுன்னா டேமேஜ் ஆகிடும் இல்லையா இதெல்லாம். ஸோ அதனால் இது இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஆர்கனைஸ்னா மாட்ட போகிறோம். எப்படி மாட்டுறதுன்றது தான் மெக்கானிக் இருக்கான் பக்கத்தில். ஸோ மாட்டி விடுவான். நீங்கள் சொல்லலாம் ஏர் கூலர் வாங்கலாமே, ஏன் ஃபேன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இந்த ஒரு 2 மந்த்து கூட 2 மந்த் கரெக்டாக ஒரு ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்கும். அதனால் நாங்கள் ஃபேன் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதில் வந்து பண்ண ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை வச்சு ஃபிட் பண்ணணும். ஏன்னா எந்த ப்ராடக்ட்டும் டேமேஜ் எதுவுமே ஆகலை, நல்லா வந்துடும். இது எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு தெரில. நைட்டில் நாங்கள் போட்டு தெரியும், மார்னிங்கில் அவ்வளோ ஹீட்டு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தால. என்ன இப்படி இருக்கு, இது பேஸ் பிளேட் இப்படிதான் இருக்குமா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சுட்டு இது வைக்கணும். எடு அது இது எங்கே இக்குன்னு எங்கே இருக்குது. இந்த 4 ஓட்டை கொடுத்துருக்காங்க வரும் இல்லையோ, அது ஃபேனுக்கு பின்னாடி வரும். சரி சரி, மெக்கானிக் சொல்கிறாங்க. நம்மளாம் முன்ன பின்ன ஃபேன் மாட்டி வச்சிருந்தாலும் என் வீட்டில் இந்த டேபிள் ஃபேனே கிடையாது. இந்த ஃபேன் கிடையாது எங்கள் வீட்டில் டேபிள் ஃபேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கூலிங்காக தான் இருக்கும். பாதி சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேன் வாங்கிட்டு இருக்கோம். பார்த்தியா அறிவு எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு. உஷா பிராண்ட் வாங்கினோன்னா இதில் நல்லா இருக்குன்றதுனால தான் உஷா பிராண்ட் வாங்கணும். ஆனால் உஷாவில் ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சரியா குட்டி. இன்னொன்று என்ன, தண்ணி ஃபேன்லேயே இந்த மாதிரி தண்ணி போட்டு கூலாக வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களாடா இந்த ஃபேன்லேயே. என்ன சொல்கிறேன்னா ஹேர் கூலர் இல்லாமல் இந்த ஃபேன்லேயே யாராச்சும் இந்த மாதிரி ஃபேன்லேயே தண்ணி வச்சுட்டு ஃபேன்லேயே ஒரு டப்புல மாதிரி தண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு மாதிரி கூலிங்காக வர்ற மாதிரி ஏதாவது செட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். யூசர் கைடும் அந்த ஃபேன் அந்த சுற்றுறதுக்கான இது அப்படின்னா யூசர் கைடு எத்துப்படி எப்படி பண்ணுறதுன்னு. எங்களுக்கெல்லாம் யூசர் கைடெல்லாம் தேவையில்லை. நாங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மெக்கானிக் வந்து எல்லாமே வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா இது நான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். எப்படின்னு தெரியலையே இப்போ எப்படி பண்ணுறது. இது என்ன இப்படியெல்லாம் இருக்குது, இந்த லூஸு டைட் அடிக்கு பார்த்தீங்கன்னா இது ஹைட்டுக்கு. நம்மளுக்கு ஹைட்டு தான் வேணும், இவ்வளோதான் ஹைட் வேணும். இப்படி தானே இது டைட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது இழுத்துக்கிட்டு நின்றுச்சா போலையா. இப்போ வந்துட்டு இப்போ லூஸ் பண்ணிட்டு விட்டோம்னா இது லூஸ் பண்ணாங்கன்னா கீழே போகுது. பரவாயில்லையே, லூஸ் பண்ணு கீழே மேலே. பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா இல்லையா. ஐயோ உள்ள போயிடுச்சு. அப்புறம் அடுத்து இதை ஃபிட் பண்ணிட்டோமா, அடுத்து இதை ஃபிட் பண்ணணும். இதில் மேட்ரு என்னென்னு வச்சுக்கவே, இங்கே ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டு கீழே விழுகாமல் இதை லூஸ் பண்ணணும். கேமரா எடுத்துக்காம இந்த நட்டு கீழே விழுகக்கூடாது. ஓகேவா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ இப்படி வச்சிடணும். போட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த சொன்னாங்கல்ல ப்ரெஸ் பண்ணா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா
டைட் பண்ணிடணும். உள்ள இருக்கிற நட்டு விழுகாம லூஸ் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணிக்கணும். கரெக்டா? ஆமா, இது டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கவே இது அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அந்த நட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா இது டைட் ஆகாது, லூஸ் ஆயிடும். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, ஃபேன் சுத்தும் போது ஆடிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபேனோட மண்டே தெரியல. ஓகேவா? எங்க அது அது எப்படி அது பாரு கைட்ல நம்மளுக்கே தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா இதுல ஃபாலோ பண்ணலாம். அந்த இது ஒன்று மட்டும் எப்படி போடுறதுன்னு தெரியல. 2 years வாரண்டி, இது ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் இருக்கு. நம்ம வேணும்னா பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி. இது எதுக்கு இது இந்த நட்டு? அது வெளியில வந்துடும், அது தெரியுது. இப்படிதான் இப்படிக்கு இங்க இருந்திருக்கணுமே, மாற்றத்துக்கே வரல. இதை பத்தி மட்டும் பேசவே விளையாடாவீங்க. எல்லா பத்தி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். நம்மளுக்குன்னா மெக்கானிக்கா வீட்டில் வச்சிருக்கோம், நட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுக்கணும்ல. ஏதாச்சும் நட்டுக்கிட்டு இருக்கா பாரு. அதில் நட்டு ஒன்று கொடுத்துருந்தானே, அது எதுக்குன்னு தெரியலையே. இந்த வாட்டை மூடுறதுக்கு தான் இது. இந்த வாட்டை மூடுறதுக்கு தான். இங்கே பாருங்க. சாரி. இது பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரியுமா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டைக்குள்ளே போடணும், இந்த அமுத்துவாங்கல்ல அதுக்கு. இது இப்படி போட்டுட்டு அங்கே காட்டு, கண்ணாடி தெரியுதா? இதை கழட்டணும். ஓ, இதை கழட்டிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இது ரவுண்ட் இருக்குல்ல, அப்புறம் இந்த ஒரு இது மாதிரி வந்திருக்கு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி போட்டுட்டு அப்புறம் இதை வச்சு டைட் பண்ணணும். இப்போ ரெக்கையை மாட்டணும். ரெக்கை இதுக்குள்ளே போடணும். ரெக்கை இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி இது என்னடா பண்ணணும், இது எடுக்கணுமா என்னன்னு தெரியல. இதில் வச்சுருந்தாண்டா அப்படியே வை, நீ வச்சிருந்த. இதுதான் கரெக்டு. இப்போ இது ஓகேவா? அதுக்கப்புறம் இதை போட்டு இதை டைட் பண்ணிடணும். அங்கே இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கழட்டிட்டு ஃபர்ஸ்டெல்லாம் இது கிளிப்பு மாதிரி வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டானுங்க. இதை இந்த மாதிரி வச்சுக்கணும் சமமாக. எல்லாம் மாட்டிடலாம், இதை மாட்ட தான் கேண்டாகும். நான் தனியாக நின்றுட்டு மாட்டிருப்பேன் தெரியுமா? ஆக்சுவலி அன்னைக்கு ஃபேன் கடைக்கு போனால் அவ்வளோ பேர் இருக்கான். ஃபேன் வாங்குறதுக்கு 5 minutes ஒன்ஸ் நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஃபேன் வாங்கிட்டு போயிடுறானுங்க. அவ்வளோ இல்ல அந்த 2 கோடும் இந்த 2 கோடுல நிக்கும். விடு சொல்றேன். ஆமா நிக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஒன்னு நின்னுடுச்சு. ஒன்னு இது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்கும். நில்லு கொஞ்சம் டைட் பண்றேன். இப்படி. ஓ, தப்பா போட்டிருக்கேன். உஷான்றது இப்படி ஸ்ட்ரைட்டா வரணும். இப்படி சொல்றேன். நான் மாட்டேன், எனக்கு மாட்டாவே வரல. யாருக்கு? எனக்கு மாட்ட வரலையா? அங்க பாரு. குடுறாங்க உடைக்கா. ஐயோ, அது கொண்டா ஒரே நிமிஷம் கொண்டா. ஒரு நிமிஷம் கொண்டா. அது ஒண்ணு பாத்துக்கிறேன். இதை நீயே வச்சுக்கோ. அதை காட்டு நான் பாத்துக்கிறேன். அதுல வந்து இந்த லாக் இருக்கு. அதுல அந்த லாக் போட்டோம்னா அது பாட்டுக்கு நின்றுவாங்க. நான் சொன்ன மெத்தட் தான் இதுல ஃபர்ஸ்ட் மாட்டணும்னு நான் கிடையாது. அங்க போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதே பண்ற. நீ ராடே, நான் ஒத்துக்க மாட்டேன். இது நான் சொன்ன மெத்தட்ல தான் நீ பண்ற. இப்போ கிடையாது. ஆமா, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது பண்ணிட்டு இருக்க. குடி, இப்ப நான் மாட்டேன். புடிச்சுக்க. அப்படியே கை விடு, கீழே விடு. அப்புறம் எப்படி பிடிக்கிறது? கீழே வேண்டாம், நான் பிடிச்சிக்கிறேன். கீழே மேல எப்படி நான் பிடிப்பேன்? மேல மட்டும் பிடி. அது எப்படி பிடிப்பேன் சொல்லு. சரி, அப்படியே பிடிச்சிக்க. இந்த மாதிரி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீன்னா நான் உனக்கு இங்க பாரு கீழே நான் பிடிக்கணும். எப்படி அழகா நீ எனக்கு பிடிச்சியா சொல்லு. இந்த மாதிரி சொல்லு. நீ ஒரு உண்மையை சொல்லு. கீழே அந்த மாதிரி எனக்கு பிடிச்சியா சொல்லு. இப்போ உன்னோட ட்ரிக்கா இது? இல்ல என்னோட ட்ரிக் தானே. போயிடுச்சு. இப்போ வரும் நான் இப்படிதான் பண்ணுவேன் வீட்டுல. மேடம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண. நீ சொன்ன மெத்தட் வரல. மேடம், நீ சொல்றது கேளு. இப்படி புடிச்சிக்கிட்டு இங்கேயும் புடிச்சிக்கிட்டு நான் இப்ப இது நான் சொன்ன மெத்தட். இவன் சொன்னது என்ன தெரியுமா? இந்த மெத்தடா இங்க ஃபர்ஸ்ட்க்கு இது போடணும்னா இந்த இது, அதுக்கு அப்புறம் இது எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள சொருவணும். ஆமா, அப்படி போட்டுருந்தாலும் ஆயிடும். போட்டுட்டு இதுக்கு ஒண்ணு ஃபிட் பண்ணுங்க. நான் பண்ணது கரெக்ட்டா தானே இருக்குது. அது தப்பாயிருச்சு. உஷான்றது மேல நேரம் தெரியுதுல்ல. அப்புறம் உஷா தப்பாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம
ஃபேனு மாட்டிட்டோங்க. சக்சஸ். இது என்னடா இந்த சைடுல பட்டன் இருக்கு? இது ஏன் ஆடுது ஃபேனு? ஃபேனுன்னு ஆடதான் செய்யும். ஸோ சுவிட்ச் ஆஃப் போடலாம். இது ஒண்ணா? அதுக்கு ரொட்டேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இப்படி இருந்தாலும் ரொட்டேட் ஆகுது, மேலே தூக்கினாலும் ரொட்டேட் ஆகுது. மேலே தான் தூக்கணும், கீழே தூக்குனா ரொட்டேட் ஆகும். எங்க எப்படி நிக்க வச்சிட்டேன்டா. ரொட்டேட் பண்ண வை, நிக்க வை. ஓகே ஓகே. தெரியல. இந்த ஹைட் என்ன கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஹைட் கம்மி பண்ணாலுமே அது எப்படி வரும்? ஃபேன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கீழேக்கு காற்று வர மாட்டேங்குது, ஒரு மிடில் தான் காற்று வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டவுன் வர்ற மாதிரி இருக்கணும் இந்த ஃபேன். எப்படின்னா நம்மளுக்கு இப்போ கீழே படுக்கிறோன்னா நம்மளுக்கு காற்று வேணும் இல்லையா, அது இன்னும் கீழே ஆக மாட்டேங்குதே. எப்படி எப்படி இருக்குது அவங்க தூங்குறது? ஸோ மறக்காம இந்த ஃபேனோட மேம் மெயினாக வாங்கினதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டுக்காக தான். இப்போ கீழே வைக்கிறது வாங்கினா பெட்ரூமில் வைக்க காற்று பார்த்தீங்கன்னா நல்லா வருது, ஆனால் அங்கே கீழே தூங்கும் போது பார்த்தீங்கன்னா வராது. பார்த்தீங்கன்னா ஃபேன் கதையை முடிஞ்சு விட்டது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த டவுன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அங்கே இந்த கீழேயா அங்கே காற்று வர மாட்டேங்குது, பெட்டுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா இதை வாங்குங்க. உஷா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபேனு 2550 rupees நாங்கள் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா பயோவில் லிங்க் கேளுங்க, என்னென்ன லிங்க் போடுறோம். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள். பாய்.